அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் நடந்தது. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, அது மட்டும் இல்லாமல் வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்ச ஒரு தேர்வு என்பதனால இந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ன்றது வரக்கூடிய அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், எக்ஸாமினர், ஜூனியர் பைலப் தேர்வுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, மாடரேட்டர் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் சிலபஸ் வந்து வேறு. அதனால் இதில் இருக்கிற 100க்கு 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்து விடை தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப்புக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 80% ஆன்சர் தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் சிலபஸில் கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க, அதுவுமே நமக்கு வந்து சிலபஸில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தால் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஒரு 80% ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்டிஎஸ்ன்றது 10ஆம் வகுப்பு கல்வி தரம் கொண்டதை தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது 10th புக்கில் தான் கவர் ஆகிருக்கு. நான் பார்த்தேன், நம்ம சோஷியல் சயின்ஸ் புக்கில் நிறைய கேள்விகள் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு 50% உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ரைட்டா? ஜென்ரலாக கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 50%, 100க்கு ஒரு 50-60 கொஸ்டினாவது வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி ஆன்சர் பண்ண முடிந்தால் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்காரங்களுக்கு இது கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன்றது வேறு. இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் தமிழ், 50 ஜிகே வரும். இதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்குலாம் பேட்டர்ன். இங்கே வந்து 100க்கு 100 வந்து ஜிகே மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம 10th எலிஜிபிளாக இருக்கக்கூடியது கூட பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து தமிழ், மீதி தான் வந்து ஜிகே 170 கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பேட்டர்ன் என்பது வேறு, சிலபஸ் என்பது ஒரு 70 to 80% தான் நமக்கு காமனாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதான் இருந்தாலும் கூட ஒரு 70% கவர் ஆகுது இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக கேட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் அவங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அந்த சிலபஸ் வந்து முழுமையாக கவர் பண்ணியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர்லாம் அவங்களுக்கு சிலபஸில் கொடுக்கல, பட் ஆனால் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் கூட டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம் நடந்ததில்ல, அதுக்கெலாம் வந்து கேட்டிருந்தாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி 2021-22 நடந்த ஆஃபீஸ் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்குமே சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரிவைஸ்டு சிலபஸில் இப்போ நியூ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து அது இருக்குது. அதுலேருந்துமே கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? கொஷின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்குமே கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல. ஸோ டெலிகிராமில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.